பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நான் அவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுமில்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள். நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தோன்னா ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க அந்த தேவாலயத்தில் படைக்கப்படுற காரியங்கள் அது ஆசாரியர்களுக்கு உரியதுன்னே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது அந்த தேவாலயத்துக்குன்னு வந்து என்னென்ன செய்கிறாங்களோ அந்த பலியெல்லாம் செலுத்தினதுக்கப்புறம் அந்த காரியங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்களில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? அப்போ பலி கொடுக்குறாங்க, ஆடுகள் கொடுக்குறாங்க. பலி கொடுக்கும்போது அந்த பலிக்கானதெல்லாம் அங்கே அந்த மாம்சம் அதெல்லாம் அவங்க ஆசாரியர்கள் பலிபீடத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அதை அனுபவிக்க பங்கு உண்டு. இது தேவனே அந்த ஒரு நியமத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு. பார்த்தீங்கன்னா அந்த ஊழிய ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை ரெண்டு பேராக அனுப்புகிறாரு. நீங்கள் வந்து கைக்கு எதுவும் கொண்டு போவேனா, நீங்கள் பை எதுவும் எடுத்துகிட்டு போவேனா, நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு நீங்கள் போங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க செய்வாங்க, உங்களை அடைக்கலமாக கூப்பிட்றங்க வீட்டில் நீங்கள் தங்கிக்கிங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் கையில் எதுவுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உணவுப் பொருட்களோ இல்லை சாப்பாடோ துணியோ எதுவுமே எடுத்துகிட்டு போவேனா அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி ஊழியத்துக்குன்னு அனுப்புகிறார். பாருங்கள், அவங்க வந்து எதுலேயுமே அவங்க குறைபடலை, அவங்க எல்லாம் நிறைவாக தான் அவங்களுக்கு கிடைச்சது. அதே போல் அதுதான் சுவிசேஷ ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்க வெளியில் இறங்கினா அதோட தேவைகளை ஆண்டவரே சந்திப்பார். அப்போ தேவ மனிதர்கள் மூலமாக அந்த அவங்களுக்குள்ளே தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் எல்லா வழிகளையும் திறந்து தருகிறார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார், கட்டளையாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் போங்க, இங்கே உங்களுக்குன்னு கொண்டு போவேனா, உங்களோட தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி அனுப்புகிறார். அதே போல் அந்த சீசர்கள் போய் அவங்கவுங்க போகிற இடத்துல போய் ஆண்டவரை பற்றி அறிவித்து ஊழியம் செய்துவிட்டு வராங்க. அப்போ இந்த சுவிசேஷ ஊழியம் அவ்வளோ மேன்மையானது, ஆண்டவர் பற்றி நாம் அறிவிக்கிற ஊழியம். அப்போ ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்பட்டு நாம் செல்லும்போது கையில் ஒன்றுமே இல்லாமல் எம்டி ஹேண்டாக போனாலும் ஆண்டவர் தூதர்கள் அனுப்பிச்சு மனுஷர்கள் மூலமாக இருதயத்திலே ஆண்டவர் ஏவுதலை தந்து ஒவ்வொருவரையும் போஷிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் நான் அவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கலை. அவர் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை. அவர் வந்து பரிசேயனாக இருந்தார். அவர் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் கற்றுத் தேர்ந்தவர். கிறிஸ்துக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்துவோட ஊழியத்தை செய்தவர்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டவர். அப்படி இருந்தவர் ஆண்டவர் பிரத்யட்சமாக தரிசனமானார் தமஸ்கு ரோட்டில். அப்போ தரிசனமாகி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது முழுமையாக ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதன்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அவர் இந்த ஸ்லாக்கியங்கள் எதுவுமே அவர் அனுபவிக்கலைன்னு சொல்கிறாரு. அப்படி இருந்து நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கலை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதில்லை. இதனால் நான் இதெல்லாம் சொல்கிறனால இதுபடி நான் செய்யணும், இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் எழுதலை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். நான் மேன்மை பாராட்டினா, நான் என்ன குறித்து மேன்மை பாராட்டினேன்னா, அந்த மேன்மை பாராட்டுறதை நான் ஒருவன் ஏதாவது அதை என்னை இழிவாக என்னை கேவலமாக இது பண்ணாங்கன்னா நான் அதுக்கு சாகிறதே எனக்கு நலமாக இருக்கும். அந்தளவுக்கு அவர் கிறிஸ்துவுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஓடின அவர் பாடுகள் அனுபவித்த வேதனைகள் எண்ணிலடங்காது. ஆண்டவர் அவருக்கு பலனை தந்து சத்துவத்தை தந்து அநேக பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் பைபிளில் இந்த புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுத கிருபை செய்தார்.
பாருங்க, அவரு இந்த நிருபத்தையும் அவர் எழுதும்போது, அந்த கொரிந்துக்காக எழுதின நிருபத்திலே நாம் இப்படியாக அவர் எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் எந்த விதத்திலாவது ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. பாருங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேத்துக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லியிருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை, கட்டளை, கர்த்தரோட கட்டளை. மனிதனாய் பிறந்த தேவனை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் நாம் ருசித்த அவரோட அன்பை, நாம் ருசித்த அந்த பலனை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். இருளில் வாழ்கிற ஜனங்கள் ஒளிநடத்துக்கு வர வேண்டும். நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் என்று ஆண்டு சொல்லிக்கிறார். அப்போ நாம் அனுபவித்ததை மற்றவர்களும் அந்த அனுபவிக்க வேண்டும், கர்த்தருக்குள் வர வேண்டும். நாம் விசேஷித்தவர்கள். நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே பரிசுத்தாவினர் நம்மளோட தங்க ஆரம்பித்து விடுகிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை விட பெரிய கிஃப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட அந்த அன்பை, அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்து நாம் விசேஷித்தவர்களாக நாம் இருக்கிறோமே. ஒவ்வொருவரும் அந்த விசேஷித்த பாத்திரத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் அநேகருக்கு ஆண்டவர் அன்பை சுவிசேஷமாக நாம் அறிவிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கட்டளையாக இருக்கிறது. நாம் அர்ப்பணிப்போமா? நாம் வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, சொந்தங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? நமக்குள் வாழ்கிற தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள், சிந்தைகள், பேச்சுக்கள் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாக? ஒருவர் நம்மளோடு பேசும்போது கிறிஸ்துவை பார்க்கிறார்களா, இல்லை நம்மளோட சுய காரியங்களை பார்க்கிறார்களா? நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முழுவதுமாக நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் முழுவதுமாக ஆண்டவர் அன்றில் ஒப்புக் கொடுப்போம். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரையும் துதிக்கிறோம், படைத்தவரையும் துதிக்கிறோம், பாதுகாப்பரே, அரவணைப்பரை வழி நடத்துகிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த நாளைக்கு கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக நியமங்களை நீர் கொடுத்திருந்தீர், அநேக கட்டளைகள், கற்பனைகளை தந்தீர் ஆண்டவரே. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவ ஆலயமே எங்களுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நடமாடும் தேவாலயமாக நாங்கள் இருக்கிறோமே. எவ்வளோ விசேஷத்த பாத்திரமாக எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு தங்கியிருக்கிறீர், எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறீர். கிறிஸ்து மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். இதை விட பெரிய ஸ்லாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளே நாங்கள் ருசிக்கிற இந்த தன்மையை ஒவ்வொருவரும் புறஜாதி மார்க்கத்தில் ஆண்டவரை அறியாது இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கும் நன்மை எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சொல்ல வேண்டும், நடக்கை மூலமாக அப்பா கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஐயா, ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா அர்ப்பணிப்போடு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றி தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கென்று மாத்திரம் சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். என் பலனாகிய தேவனே, நீ எங்களுக்குள்ளே வாசிக்கிறீர், உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருக்கிறது என்றார். நன்றி தகப்பனே. எங்களே தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கண்டித்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.